ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது TechyJock தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு நியூ பேமெண்ட் மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயே நம்மளால் யூபிஐ வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதோட அவங்களோட மெயின் மோட்டிவாக எது இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இன்னும் நிறைய பேர் வந்து ஃபீச்சர் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபீச்சர் ஃபோன் இருக்கவங்கனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இன்டர்நெட் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்லை, அந்த ஃபோனில் வந்து பண்ணவும் முடியாது. அவங்களையும் கவர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாகவே யூபிஐ டிரான்சாக்ஷன் நீங்கள் எந்த ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, ஃபீச்சர் ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஆனால் நெட்டே கிடையாது அப்படின்னாலும் இன்டர்நெட்டே இல்லாமல் ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் ரீசார்ஜ் யூபிஐயில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கும், ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறமா வந்து மணி சென்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஆஃப்லைன் மூலமாகவே பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐவிஆர் காலிங் சர்வீஸ் மூலமாகவே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூ பேமெண்ட் மெத்தடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ 123 பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐவிஆர் சர்வீஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐவிஆர் சர்வீஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து எந்த நம்பருக்கு கால் பண்ணணும், அண்ட் தென் எப்படிலாம் மணியை வந்து சென்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம எங்கேயாவது ஒரு நாள் யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பேலாம் ஒர்க் ஆகலனா கூட நம்மளால் இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஈவன் எந்த இதுவாக இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஆஃப்லைன் பேமெண்ட் வந்துச்சு, ஆஃப்லைன் மொபைல் பேமெண்ட் சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துச்சு, *99# அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயல் அடித்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஆர்லாம் கிடையாது, மெசேஜ்லேயே வந்து சிஸ்டம் மாதிரி வரும், மெசேஜ்லேயே நம்ம பேங்க் சூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி. ஆனால் அது நிறைய இடத்துல வந்து ஒர்க் ஆகலை. ஜியோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் ஆகலை, ஒரு சில இடத்துல ஏர்டெலுக்கு மட்டும் ஒர்க் ஆச்சு, வோடோஃபோன் ஐடியாவுக்கு வந்து ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துலாம் போச்சு. இப்போது எதுவுமே வேணாம், இந்த நம்பர் இருந்துச்சுன்னா போதும், நம்ம ஐவிஆர் மூலமாக ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, உங்களுடைய பேங்க் கூட லிங்காக இருக்க ஒரு மொபைல் நம்பர் வேணும், அவ்வளோதாங்க. அந்த மொபைல் நம்பர் நம்ம ஃபோனில் இருந்துச்சுன்னா போதும், நம்ம பண்ணிடலாம். வாங்க அந்த ஐவிஆர் சிஸ்டம் மூலமாக எப்படி மணி சென்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை உங்களுடைய ஃபோனில் வந்து டயல் பண்ணுங்கள். இந்த நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், பின் டு டாப் கமெண்ட்லேயே இருக்குது. अल्ट्रा कैश ग्रीन वॉइस फॉर इंग्लिश प्रेस 1, हिंदी के लिए 2 दबाएं. Your preferred language has been set as English. Now you can transfer money to anybody, recharge your mobile or check your account balance in this call in a simple manner. Press 1 to transfer money. Press 2 to check your account balance. Press 3 to do a mobile recharge. Press hash to manage your account. To start using the service, you need to set up your account and register for UPI. To confirm and set up your account, press 1. To go back, press star. Please speak your bank name you want to use for the service after the beep. இந்த பீப் சவுண்டுக்கு அப்புறமா உங்களுடைய பேங்க் நேம் வந்து சொல்லுங்கள். உங்களோட மொபைல் நம்பர் எந்த பேங்க்கோட லிங்காக இருக்கோ அந்த பேங்க் நேமை வந்து சொல்லுங்கள். You want to set up bank account ending with 63 in the name of Nandkumar. Press 1 to confirm. Press 2 to choose. Please wait while I configure your UPI account. Great. Your UPI account is created. It seems your UPI PIN is already set for this bank account. Press 1 to continue with transaction. Press 2 if you want to reset your UPI PIN. For send money using mobile number, press 1. For send money using account number, press 2. Press star to go to main menu. Please enter the 10-digit mobile number of the person you want to send money to. Enter the amount you want to transfer. You are transferring 10 rupees to. Enter the 4-digit UPI PIN of your account ending with 63.
your transaction is successful, an SMS with transaction details is sent to your mobile number. Press 1 to do another transaction. Press 2 to disconnect. Press star to go to main menu. Thank you for calling Ultra Cash Beam Voice. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க எப்படி நம்ம அந்த யூபிஐ 123 பே அப்படின்ற ஒரு புது பேமெண்ட் சிஸ்டம் மூலமாக ஆஃப்லைன் மூலமாகவே நீங்கள் டைப் ஃபோனே வச்சுருந்தீங்கனாலும் ஈஸியாக உங்களால் உங்களுடைய மணியை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலமாக பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் பின் வந்து செட் பண்ண முடியும். அதே மாதிரி பின்னை வந்து ரீசெட் பண்ண முடியும் ஏற்கனவே இருந்துச்சுன்னா. அதே மாதிரி யாருக்கு அனுப்புறீங்க அப்படின்றத அக்கௌண்ட் நம்பர் மூலமாக அனுப்பலாம், இல்லைனா மொபைல் நம்பர் மூலமாக அனுப்பலாம். எப்படி அனுப்பினாலும் அவங்களுடைய நேமை வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வந்து சொல்லுது. நல்லா தாங்க இருக்குது இந்த விஷயத்த. இந்த யூபிஐ 123 பே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில். இந்த ஐவிஆர் மூலமாக இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து ஈஸியாகவே இருந்தாலும் என்ன குறையா இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெறுமே இங்கிலீஷ் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எல்லா லாங்குவேஜும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய குஜராத்தி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் கொடுத்தாங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த யூபிஐ 123 பே மூலமாக நீங்கள் எப்போவாது பே பண்ணுவீங்களா? கன்ஃபார்மாக யூஸ் ஆகும், எப்போவாவது ஒரு நாள் வந்து யூஸ் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய டைமில் ஜிபே, கூகுள் பே எல்லாருமே வந்து டவுன் ஆகிட்டே தானே இருக்குது. அந்த டைம்லேயும் இதை வந்து பே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோவும் மறக்காம நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப பெஸ்ட் எடுக்கிறது நான் நந்து. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.